தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 33:8 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு. என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைப்பதற்கு. யாக்கோபு என் ஆண்டவன் என் ஆண்டவன் திரும்ப திரும்ப சொல்லுவாருங்க. நீங்க 13 வாசித்து பாருங்க, 14 வாசித்து பாருங்க. என் ஆண்டவன் என் ஆண்டவன் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஒரு தந்திரம், உண்மையான உள்ளத்தின் ஆழத்தில் வந்தது ஆண்டவனே. ஆனா உண்மையில் அப்படி அல்ல, இருதயத்தில் தந்திரம், சூழ்ச்சி. இன்னொரு விஷயத்தை பாருங்க, அவர் சொல்றாரு, பகிரங்கமான ஒரு பொய்யை சொல்றாரு பாருங்க. நீங்கள் 14வது வசனம், நான் சேயிருக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்றாருங்களா. ஆனா இப்ப பாருங்க, நீங்கள் 17, சேயிருக்கு போகாமல் சுக்கோத்துக்கு நேர் எதிர் திசைங்க. அது ஏசா நம்பி போறாங்க, ஆனால் இவனோ வேறு பக்கம் திரும்பிட்டார். ஒரு தேவனை முகமுகமாக சந்தித்தவர், தூதனை சந்தித்தவர், பெயர் மாற்றம் பெற்றவர், இப்படி பகிரமா பொய் சொல்லாங்களாங்க பாருங்க. ஆவிக்கிற மக்களாகிய நீங்களும் நானும் அதே நேரத்தில் நம்முடைய நிலைமையெல்லாம் நம்ம மறந்து இப்படி பகிரங்கமா பொய் பேசுற அனுபவம் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் மாறணுங்க. நான் சேயிருக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் போன பிறகு வேறு திசையில் பிரயாணம் பண்ணி அந்த பழைய சுபாவம், தந்திரம், பொய். இன்னொரு விஷயம், ஆண்டவனேன்னு சொன்னது சந்தித்ததெல்லாம் ஒப்புரவாவதற்கு அல்ல. அவன் ஒப்புரவாகிறான், ஆனா ஒப்புரவாகல. அந்த நேரத்துக்கு தப்பிக்க நீங்க பாருங்க. அதன் பிறகு ஏசாவை சந்திக்கவே கிடையாதுங்க. எங்க சந்திக்கிறார்? தகப்பனுடைய மரணத்துல தான் சந்திக்கிறாங்க என்றால் ஒப்புரவாகவே இல்லை. சகோதர சிநேகம், ஒப்புரவாகிற தன்மை எதுவுமே இல்லாமலே போய்விட்டது. எத்தனை ஒரு துக்கமான விஷயம் பாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்படிதான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் பொழுது நம்ம அதை விட்டுருவோம். நம்ம பழைய சுபாவத்தில் போய் இருளுக்குள்ள, அந்தகாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இதெல்லாம் நல்ல வாய்ப்பு. சகோதரன் சகோதரி ஒப்புரவாகி இருக்கணும். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள். சகோதர சிநேகம், ஒப்புரவாகுதல், மன்னிக்கிறது, மன்னிப்பை பெறது, விட்டு கொடுக்கிறது, இந்த அனுபவம்லாம் நமக்கு வேணுங்க. ஆகவே அருமையான கத்திரி பிள்ளைகளே, நமது குடும்பங்களிலே சகோதர சகோதரி மத்தியிலே நல்ல அன்பு இருக்கட்டும், ஒப்புரவாகுதல் இருக்கட்டும். தேவையில்லாத பொய், தேவையில்லாத புகழ்ச்சி, ஆண்டவனே ஆண்டவனே, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆவிக்கிற தன்மை என்று இறங்கி விடாமல் உங்களை காத்துக்கொள்ளும்படி அன்பாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.